வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிக்கும் நான் ஏபிஎம் நெஸ்ட்ரியன். நான் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார நிபந்தனைகள் மற்றும் பயண கட்டுப்பாடுகளின் கீழ் நாளாந்த நடவடிக்கைகள் ஆரம்பம். 10 மாவட்டங்களில் 70 கிராம சேவையாளர் பிரிவுகள் முடக்கம். இந்து பண்பாட்டு நிதியத்துக்கு புதிய உறுப்பினர்கள் நியமனம். ஒலிம்பிக் தீபத்தை ஏந்திச் செல்லும் வாய்ப்பு இலங்கையருக்கு. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த பின்னர் கோவிட் மற்றும் அது சார்ந்த நோய்களால் உயிரிழப்பதற்கான சந்தர்ப்பம் 50% அதிகரிப்போம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணியிலிருந்து 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதும் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கோவிட் தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானி இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எமது நிலையத்துடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஜெனரல் ஷவேந்திர சில்வா தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், எதிர்வரும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11 மணியிலிருந்து 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது. 25ஆம் தேதி இரவு 11 மணியிலிருந்து 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு விதிக்கப்படும். கடந்த பயண கட்டுப்பாடு நிலவிய காலப்பகுதியை போன்று அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் சாதாரண விதிமுறைகளுக்கு அமைய பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் கோவிட் தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானி இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் அமலில் இருந்த பயணத்தடை இன்று அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்பட்டது. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியிலிருந்து அமுலுக்கு வரும் வகையில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 70 கிராம சேவையாளர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் அமுலாகும் வரையிலான பயணத்தடை கடந்த 13ஆம் தேதி இரவு 11 மணிக்கு அமுலுக்கு வந்தது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமுல்படுத்தப்பட்ட பயணத்தடை இன்று அதிகாலை 4 மணிக்கு நிறைவுக்கு வந்தது. எனினும் இன்றிலிருந்து எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்துக்கு அமைய வீட்டிலிருந்தே வெளியேற முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். பயணத்தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து தொழிலுக்காக செல்லும் மக்களுக்கு 51 ரயில் சேவைகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையும் இன்று முதல் 3000 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை காரணமாக உள்ளூர் சேவைகள் மாத்திரம் இடம்பெறுகின்றன. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று காலை 6 மணியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 70 கிராம சேவையாளர்கள் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கிரான்குளம் போலீஸ் பிரிவில் 6 கிராம சேவையாளர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவில் 12 கிராம சேவையாளர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. குருநாகல் போலீஸ் பிரிவில் 24 கிராம சேவையாளர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. கம்பகா பியகம போலீஸ் பிரிவின் பியகம வடக்கு கிராம சேவையாளர் பிரிவு முடக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி ககவத்த போலீஸ் பிரதேசத்தின் 5 கிராம சேவையாளர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 37 கிராம சேவையாளர் பிரிவுகள் இன்று காலை 6 மணி தொடக்கம் முடக்கு நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் திருகோணமலை உப்புவெளி உள்ளிட்ட பகுதிகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளன. பயணத்தடையை மீறி சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கெசில்வத்த சந்தியில் உள்ள கடை ஒன்றில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியா போலீஸ் பிரிவில் உள்ள 10 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இன்று காலை தொடக்கம் அகுதார் நகர் 22, மலின்துறை 225 சி, பெரியத்துமுனை 226, ரஹ்மானியா நகர், சின்னகிண்ணியா, மாஞ்சோலை 225 டி, கட்டையாறு 225 பி, குறிஞ்சாங்கேணி 225 ஜி, முனாசேனை 226 ஐ ஆகிய 7 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் மறு அறிவித்தல் வரை இன்று காலை தொடக்கம் தனிமைப்படுத்தப்பட்டன. இதற்கு முன்னர் கிண்ணியா 226 டி, பெரிய கிண்ணியா 225 பி, குட்டிக்கரச்சி 226 இ என்பன கடந்த 14ஆம் தேதி தொடக்கம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தன.
கோவிட்-19 ஒழிப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் மற்றும் சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. நேற்றைய தினம் 28,309 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டிருப்பதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவு அறிவித்துள்ளது. கோவிட்-19 ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் கோவிஷீல்டு தடுப்பூசி 2வது டோஸ் 1,612 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 2வது டோஸ் வழங்கப்பட்டுள்ளோரின் மொத்த எண்ணிக்கை 2,67,077 ஆகும். சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் நேற்றைய தினம் 26,697 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாதுகை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவைச் சேர்ந்த அரசு பணியாளர்களுக்கு சினோஃபார்ம் வழங்கும் நடவடிக்கைகள் இந்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்றன. பாதுகை ஸ்ரீ மகா விகாரியில் தடுப்பூசி வழங்கும் திட்டம் நேற்று இடம்பெற்றது. நாராயணப்பட்டி பிரதேசத்தில் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. இராணுவத்தினரால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கோவிட்-19 தொற்றுடைய 2,275 பேர் நேற்றைய தினம் இனம் காணப்பட்டார்கள். நேற்று 1,102 பேர் குணமடைந்தனர். அதன்படி குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,78,322 ஆகும். 23,462 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஹட்டன் தபாலகத்தில் 2 பேருக்கு கோவிட்-19 தொற்று ஏற்பட்டுள்ளது. ஹிங்கராங்குட ஆதார வைத்தியசாலை சிகிச்சை பெறும் கொரோனா தொற்றாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் தொகை அத்தியாவசிய வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகர் காமினி மகாநாமுக்கு சொந்தமான மகரகமவில் அமைந்துள்ள 49 அறைகளை கொண்ட ஹோட்டல் கொரோனா தொற்றாளர்களுக்கான இடைத்தங்கள் சிகிச்சை நிலையத்துக்காக வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பந்துல குணவரத்னவிடம் இது கையளிக்கப்பட்டதை தொடர்ந்து அது சுகாதார பிரிவினரிடம் உத்தியபூர்வமாக கையளிக்கப்பட்டது. கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரித்திவ் எசரத்ன உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தின் மேலும் சில பிரதேசங்களில் நேற்று மேற்கொண்ட PCR பரிசோதனைகளில் கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்திலே 642 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதிலே 55 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்களிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து 9 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 20 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து 8 பேரும், வவுனியா மாவட்டத்திலிருந்து 11 பேரும், மன்னார் மாவட்டத்திலிருந்து 7 பேருமாக கொரோனா தொற்றோடு இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களே பெரும்பாலானவர்கள் வைத்தியசாலைகளுக்கு, வெளிநோயாளர் பிரிவுக்கு அல்லது தனிமைப்படுத்தல் விடுதிகளுக்கு சென்று அங்கே PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டவர்கள். ஏற்கனவே தொற்றுக்குள்ளானவர்களோடு தொடர்பில் இருந்த முதல் நிலை தொடர்பாளர்கள், ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்னு சொல்லப்படுகின்றவர்கள். இதில் நேற்றைய குறிப்பிடப்பட வேண்டியது முல்லைத்தீவு மாவட்டத்திலே புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 20 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்கள் அனைவரும் புதுக்குடியிருப்பில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையிலே பணிபுரிகின்ற பணியாளர்கள். ஏற்கனவே எங்களுக்கு மேலும் சிலருக்கு இந்த ஆடை தொழிற்சாலையிலிருந்து தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இன்று அந்த ஆடை தொழிற்சாலையிலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்று அங்கே அவர்கள் அனைவருக்கும், அந்த ஆடை தொழிற்சாலையிலே பணியாற்றுகின்ற அனைவருக்கும் ஆன்டிஜென் பரிசோதனைகள் உடனடியாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிலே பாசிட்டிவ் என்று இனங்காணப்படுபவர்களுக்கு நாங்கள் சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்து வருகின்றோம். மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே கொடிகாமம் பிரதேசத்திலே நாங்கள் 2 கிராம சேவையாளர் பிரிவுகளை தனிமைப்படுத்தி இருந்தோம். அந்த பிரதேசத்திலே பல நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள். அவர்களது தனிமைப்படுத்தல் காலம் நாளையுடன் 2 வாரங்கள் நிறைவு அடைகின்றது. எனவே நாளை முதல் அந்த 2 தனிமைப்படுத்தப்பட்ட 2 கிராம சேவையாளர் பிரிவுகளையும் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிப்பதற்கு சிபாரிசு செய்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு இந்த கொரோனா பாசிட்டிவ் என்று அல்லது தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கான சிகிச்சை நிலையங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்திலே திருமுருகண்டியிலே நேற்று முதல் அந்த சிகிச்சை நிலையம் இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் சில சிகிச்சை நிலையங்களை தயார்படுத்தல் நடவடிக்கைகள் தற்போது வடமாநிலத்திலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கொரோனா வைரஸ் தொற்று நாடளாவிய ரீதியில் பரவியுள்ளதன் காரணமாக மக்கள் சமூக பொறுப்புடன் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுமாறு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மக்கள் தங்களுடைய அன்றாட கடமைகளை தேவை நிமித்தமாக மேற்கொள்கின்ற அதே வேளையில் தேவையற்ற விதத்திலே பயணங்களை மேற்கொள்வதையும் மற்றும் வெளியிடங்களுக்கு செல்வதையும் விரும்பத்தகாத செயற்பாடுகள் ஈடுபடுவதையும் தவிர்த்து மிகவும் பொறுப்புடனும், அதாவது சமூக பொறுப்புடன் செயற்படுமாறு நாங்கள் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது
நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வீடுகளில் இருப்பது அதனுடைய முடிவு வரும் வரைக்கும் வீடுகளில் இருக்கும்படியாகவும் நாங்கள் அறிவுறுத்துகின்றோம். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நாங்கள் தொற்று ஏற்படுவதை தடுப்பதற்கான ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக செயற்படக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய அந்த சுகாதார பழக்க வழக்கங்களை கைவிடாமல் எங்களுடைய வெளி செல்கின்ற பொழுது மாஸ்கை நாங்கள் அணிகிறவர்களாகவும் முகக்கவசங்களை அணிகிறவர்களாகவும் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்கின்றவர்களாகவும் அதே வேளையிலே பொதுவான இடங்களிலே சமூக இடைவெளிகளை தொடர்ந்து பேணுகின்றவர்களாகவும் காணும்படியாக நாங்கள் அனைவரையும் அறிவுறுத்துகின்றோம். குறிப்பாக அரச உத்தியோகத்தர்களிடமும் நாங்கள் இதை கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவான இடங்களிலே, அதாவது சந்தை போன்ற இடங்களிலே எங்களுடைய பாதுகாப்பை நாங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் மக்களிடம் அன்பாகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அம்பாறை மாவட்டத்தில் கொரோனா காரணமாக தனிப்படுத்தப்பட்டிருந்த பல பகுதிகள் இன்று அதிகாலை 4 மணி தொடக்கம் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து பொதுமக்கள் தமது அன்றாட கடமைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு வர்த்தக நிலையங்களும் திறக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் தமது அன்றாட தேவைகளுக்கு வீடுகளில் இருந்து வெளியே செல்லும் போது அடையாள அட்டை விதிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அரசு அறிவித்திருந்தது. அந்த நடைமுறையை மக்கள் பின்பற்றுகின்றார்களா என்று போலீசார் சோதனையிட்டு வருகின்றனர். இதற்கமைய பேருந்துகளில் மக்களின் அடையாள அட்டைகள் பரிசோதிக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா நோய் பரவுவதை கட்டுப்படுத்தி அதிலிருந்து மக்களை பாதுகாக்கும் முகமாக போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிள்ளையாரடி பகுதியிலே நகருக்குள் வரும் பேருந்துகள் போலீசாரினால் சோதனையிடப்படுகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் கொரோனா சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுகின்றார்களா என்பதை போலீசார் கண்காணித்து வருகின்றனர். தேசிய அடையாள அட்டை விதிமுறைகளுக்கு அமைய பொதுமக்கள் தமது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வவுனியா மாவட்டத்திலும் பயண கட்டுப்பாடு நீக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளை பேணி தமது அத்தியாவசிய தேவைகளுக்கான பயணங்களை மேற்கொண்டுள்ளார்களா என போலீசாரும் பாதுகாப்பு பிரிவினரும் கண்காணித்து வருகின்றனர். அடையாள அட்டை விதிமுறைகளும் அவதானிக்கப்படுகிறது. யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொரோனாவிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக நகரங்களுக்கு வரும்போது அடையாள அட்டை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து பொதுமக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. போக்குவரத்தின் போது பொதுமக்கள் அடையாள அட்டை இலக்கங்களுக்கு அமைய பயணங்களை மேற்கொள்கிறார்கள் என்றும் கண்காணிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரால் புதிய கொரோனா தனிமைப்படுத்தல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் உள்ள பரந்தன் பகுதியில் 200 கட்டில்களை கொண்ட புதிய கொரோனா தனிமைப்படுத்தல் நிலையத்தினை கிளிநொச்சி மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் ஹரேந்திர ரணசிங்க, வைத்தியர், ராணுவ உயர் அதிகாரிகள் ஆகியோர் இன்றைய தினம் பார்வையிட்டனர். கோவிட் தொற்றாளர்களுக்கு உதவும் வகையில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் எண்ணக்கருவிற்கு அமைய நாடு முழுவதும் செயற்படுத்தப்பட்ட 10 நாட்களில் 10,000 கட்டில்கள் வேலை திட்டம் நேற்று சிறந்த முறையில் நிறைவு பெற்றது. திட்டத்தின் குறிக்கோளை அடைவதற்கு தேசிய இளைஞர் சேவைகள் மற்றும் தேசிய இளைஞர் படையணி முன்னணி வகித்தது.
அத்துடன் அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் பங்களிப்பு செய்திருந்தன. 10 நாட்களில் 10,000 கட்டில்கள் வேலை திட்டம் கடந்த 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் அந்த இலக்கை தாண்டி புதிதாக 16,000 கட்டில்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. 10 நாட்களில் 10,000 கட்டில்களை அமைக்கும் வேலை திட்டம் வவுனியாவில் இளைஞர்களினால் முன்னெடுக்கப்பட்டது. கோவிட் தொற்றாளர்களுக்கு உதவும் வகையில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவின் எண்ணக்கரவிற்கு அமைய நாடு முழுவதும் செயற்படுத்தப்பட்ட 10 நாட்களில் 10,000 கட்டில்கள் வேலை திட்டத்திற்கு அமைய வவுனியா மாவட்டத்திலும் இளைஞர்களினால் இரவு பகல் பாராது கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான கட்டில்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கோவிட்-19 தொற்று ஏற்பட்டு குணமடைந்த பின்னர் கோவிட் மற்றும் அது சார்ந்த வேறு நோய்களால் உயிரிழக்கும் நிலை 50% உயர்வடைந்திருப்பதாக ஆய்வொன்றிலிருந்து தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் 87,000 கொரோனா தொற்றாளர்களை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவில் இது தெரிய வந்துள்ளது. 6 மாதங்களில் மாத்திரம் இந்த சதவீதம் 60% உயர்வடைந்திருந்ததாக ஆய்விலிருந்து தெரிய வந்துள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழகம் இந்த ஆய்வை மேற்கொண்டது. கோவிட்-19 நோய் நிலைமையின் பின்னர் அமெரிக்காவின் நீண்டகால நோய் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆபத்து தோன்றிருப்பதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவிலும் இவ்வாறு கொரோனா தொற்றின் பின்னரான கண் சம்பந்தமான நோய் தற்பொழுது ஏற்பட்டு வருகின்றமையும் அந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஒவ்வொரு நாடுகளும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் உலக சுகாதார ஸ்தாபனம் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு வகையான பணிகளை ஆற்றி வருகிறது. உலக சுகாதார ஸ்தாபனம் தொடர்பான சிறிய செய்தி தொகுப்பினை அடுத்து நாம் பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட சர்வதேச நிறுவனமாக உலக சுகாதார ஸ்தாபனம் விளங்குகிறது. இந்நிறுவனம் உலக பொது சுகாதாரத்திற்கான உறுதிப்படுத்தலாக காணப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் உலக அளவில் சுகாதாரத்தின் உயர்தரத்தை உறுதிப்படுத்துவதுடன் இயன்றவரை அனைத்து சுகாதார வசதிகளையும் அனைவருக்கும் பெற்றுக் கொடுப்பதாக காணப்படுகிறது. இதன் தலைமையகம் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா நகரில் அமைந்துள்ளது. உலகளாவிய ரீதியில் 150க்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் இந்த சர்வதேச நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றி வருகின்றார்கள். இதேவேளை 147 நாடுகளில் 8,500 ஊழியர்களை உலக சுகாதார ஸ்தாபனம் பணிக்கு அமர்த்தியுள்ளது. இந்நிறுவனம் 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஸ்தாபிக்கப்பட்டது. பின்னாளில் உலக சுகாதார ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்ட அந்நாளே உலக சுகாதார தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் முதலாவது கூட்டம் 1948ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி நடைபெற்றது. இதன் பிரதான பணிகளாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு வருகின்ற சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்கல், சுகாதார சிக்கல்களை கண்காணித்தல், மனித சுகாதாரத்தினை உறுதிப்படுத்தி அதை மேம்படுத்த செய்வதற்கான வழிமுறையை இனம் காணல், அரசுகளின் கோரிக்கைக்கு ஏற்ப அவசரகால சுகாதார உதவிகளை வழங்குதல், சுகாதாரத்தை மேம்படுத்த உழைக்கும் குழுக்களை ஊக்குவித்தல் போன்றவையாகும். இதேவேளை உலக அளவில் சிறந்த சுகாதார வழிகாட்டலை மேற்கொண்டு வருகிறது. உலக சுகாதார ஸ்தாபனம் பல சாதனைகளை சுகாதாரத்துறையில் மேற்கொண்டுள்ளது. அம்மை நோயினை இல்லாது ஒழித்தல், இபோலா வைரஸிற்கான மருந்தை கண்டுபிடித்தல், தொற்று நோய்களை தடுத்தல், மலேரியா, இதய நோய் மற்றும் சிறந்த உணவு பழக்கங்களை பேணுவதற்கான வழிமுறைகளை வழங்குதல் போன்றனவாகும். உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு பல செல்வந்த நாடுகள் தானாக முன்வந்து நன்கொடைகளையும் அளித்து வருகின்றன. உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இதுவரை 194 நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன. இங்கு ஆங்கிலம், பிரெஞ்சு, மாண்டரின், அரபு மற்றும் ஸ்பானிஷ் ஆகிய மொழிகள் ஆட்சி மொழியாக உள்ளன. இதன் பணிப்பாளர் நாயகமாக எத்தியோப்பியா நாட்டைச் சேர்ந்த டெட்ரோஸ் அதனம் ஜெப்ரிசஸ் காணப்படுகிறார். கொரோனா வைரஸ் ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்து அதனுடைய தாக்கம், அதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் தடுப்பூசிகள் தொடர்பான தகவல்களை வழங்குதல் போன்ற பல உன்னதமான செயற்பாடுகளை உலக சுகாதார ஸ்தாபனம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் இந்து பண்பாட்டு நிதியத்திற்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அலரி மாளிகையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இந்து சமய மற்றும் கலாசார நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தி மேம்படுத்துவதற்காக இந்து பண்பாட்டு நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளது. நிதியத்தின் புதிய தலைவராக புத்த சாசன, மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழுவில் 8 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர்
ஏ உமா மகேஸ்வரன் மற்றும் உதவி பணிப்பாளர் கே ஹேமலோஜினி ஆகியோர் பதவி வழியாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். முன்னாள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் சாந்தி நாவுக்கரசன், மயூரவதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய அறங்காவலர் சபை தலைவர் பி சுந்தரலிங்கம், ஜெந்துப்பிட்டி சி சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய அறங்காவலர் சபை செயலாளர் ஜி வி சுப்பிரமணியன், தொழிலதிபர்களான தேசமானிய துரைசாமி விக்னேஸ்வரன், ஏ பி ஜெயராஜ் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த, பிரதமரின் செயலாளர் காமினி செனரத், பிரதமர் அலுவலக ஊழியர்களின் பிரதானி யோஷித ராஜபக்ஷ, பிரதமரின் இந்து மத விவகார இணைப்பாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா, பிரதமரின் இணைப்பாளர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் குரு எதிர நிகழ்ச்சியின் போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. தேசிய கல்வி நிறுவனத்தின் கழகத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கல்வி மறுசீரமைப்பு சிறந்த பல்கலைக்கழகம் தொலைக்கல்வி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சுஷில் பிரம ஜெயந்தவின் தலைமையில் வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இலங்கை வங்கி குரு எதிர கல்வி ஒலிபரப்புக்கு அனுசரணை வழங்கியது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. கொரோனா தொற்று நோய்க்கு மத்தியில் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளை இடையூறு இல்லாமல் மேற்கொள்ளும் ஒரு செயற்பாடாக இது முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ரூபவாகினி குரு எதிர நிகழ்ச்சி தலைவர் சந்தன சினவிரத்தின, இலங்கை வங்கி அதிகாரி தனிந்து வணிக சூரிய, தேசிய கல்வி நிறுவனத்தின் உயரதிகாரி ரஞ்சித் பத்மஸ்ரீ உட்பட பலர் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தார்கள். இன்று சர்வதேச தொலைத்தொடர்பு தகவல் சமூக தினமாகும். சவால் நிறைந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத் துறையில் துரிதமாக பிரவேசித்தல் என்ற தலைப்பில் பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டமை மற்றும் 1865ஆம் ஆண்டு சர்வதேச டெலிகிராஃப் சாசனம் பிரகடனப்படுத்தப்பட்டமை என்பவற்றை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் அமைந்துள்ளது. உலக தொலைத்தொடர்பு தகவல் சமூக தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வாழ்த்துச் செய்தியொன்றை அனுப்பி வைத்துள்ளார். கோவிட் தொற்று நோயை அடுத்து சமூகத்தின் பல்வேறு துறைகளில் தகவல் தொழில்நுட்பத்துறை தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி வருகிறது. இந்த நிலையில் புத்தாக்கங்கள், டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் டிஜிட்டல் சமுதாயம் ஆகிய இலக்கை நோக்கி உலகம் பயணித்து வருகிறது. டிஜிட்டல் உலகில் நிலவும் சமச்சீரற்ற நிலைமைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதற்காக தமது பங்களிப்பினை வழங்க ஜனாதிபதி அங்கத்துவ நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகளின் நிலைப்பேறு அபிவிருத்தி இலக்குகள் மற்றும் சர்வதேச தொலைத்தொடர்புகள் சங்கத்தின் கனெக்ட் 2030 நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதில் குறிப்பிட்ட சம்மேளனத்தினால் ஆற்றப்பட்ட பணிகள் அளப்பரியவை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தகவல் சமூக தினத்தை முன்னிட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் வாழ்த்துச் செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார். கோவிட் வைரஸ் உலகளாவிய ரீதியில் மக்களின் பொருளாதாரம் மீதும் அவர்களது வாழ்க்கை முறை மீதும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்திற்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான அவசியத்தையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு அமைய இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு கிராமத்திற்கு தொலைத்தொடர்பு என்ற கருத்திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது என்று பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா காரணமாக தனிப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் உள்ள குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தனிப்படுத்தப்பட்ட கிரான்குளம் மத்தி மற்றும் கிரான்குளம் பகுதிகளைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வழங்கினார். இந்த பணிகளிலே மண்முனைப்பற்று பிரதேச செயலகம் தனது பங்களிப்பினை வழங்கியுள்ளது. தனிப்படுத்தப்பட்ட இந்த கிராமங்களில் சுமார் 627 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டிருந்த மண்முனை வடக்கு ஞானசூரிய சதுக்கம் கிராமம் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கருத்து வெளியிட்டார். தேயிலையை பற்றி உண்மைக்கும் பேசணுன்னா, இப்போ முதல்ல ஆரம்பத்தில் சில பேர் சொல்லியிருந்தாங்க 1000 ரூபா சம்பளம் தர முடியாது, ஏன்னா எங்களுக்கு கஷ்டம்னு. அப்புறம் நாங்கள் அரசாங்கம் மூலிமா கெசட் தந்த உடனே 1000 ரூபா தர ஆரம்பித்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 ரூபா நினச்சா கட்டாயம் தர முடியும். உற்பத்தி அதிகரிக்க தான் நம்மளாலேயும் சம்பளத்தை கூட்டி எடுக்க முடியும். இப்போ சில தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு 2 பேர் பாசிட்டிவாக இருந்தால் கூட நாங்கள் உடனே சொல்கிறோம் தோட்டத்தில் மக்களை வேலைக்கு அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு நிவாரணத்தை வழங்கி ஆகணும்னு. ஒரு விஷயம் நம்ம கவனிச்சாகணும், 259 ஸ்கூல்ஸ்
மக்களுக்கு அடிப்படை தண்ணி வசதி கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல்ல ஸ்கூல்ஸுக்கு முக்கியத்துவம் தந்தாக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, கடந்த அரசாங்கத்தில் கட்டப்பட்ட இந்த இந்தியா வீடு திட்டத்துக்கு அடியில் வந்த வீடுகளில் 3000 சொச்சம் வீடு, நான் நினைக்கிறேன் 3280 வீடுன்னு நினைக்கிறேன். இவ்வாறான வீடுகளுக்கு வந்து தண்ணி வசதி வழங்கப்படவில்லை. அதை அடுத்த கட்டமாக கொண்டு வந்துட்டுருக்கோம். செப்டம்பர் 30 கட்டாயம் அவங்களுக்கு தண்ணி வழங்க முடியும்னு நம்புகிறோம். இப்போ மழை பெஞ்சு மண் சரிவு நடக்கிற இடத்துல என் அமைச்சு மூலியமாக நாங்கள் எங்களோட பிஹெச்டிடி இருக்குது ட்ரஸ்ட் மூலியமாக நாங்கள் உடனே அங்கே போகிறோம். அங்கே போய் அங்கே தேவையான வேலைகளை பண்ணித்தரோம். ஒரு வேளை ஒரு வீடு இல்லாட்டி வீடுகள் வந்து சதஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடனே முதல்ல டெம்பரரி ஷெட் தேவையா, இல்லாட்டி அந்த வீடு உடனே ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய அளவில் பாதிச்சிச்சுன்னா அனர்த்த அமைச்சு இருக்குது, அவங்க மூலியமாக வீடு கட்டுறது கூட நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இப்போ சமீபத்தில் சில இடத்துல மண் சரிவு வந்திருக்கு, அவங்க எல்லாருக்கும் நாங்கள் வீடு கட்ட பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அடிக்கல் தான் நாட்டில். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நோக்குடன் மாநகர சபை சுகாதார அமைச்சுடன் இணைந்து பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு கட்டமாக மக்கள் குடியிருப்புகள், பொது இடங்கள் போன்றவற்றில் கிருமி தொற்று நோக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் எஸ் தயாபரன் தலைமையில் தீயணைப்பு படையினர் உட்பட சுகாதாரத்துறை ஊழியர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். மட்டக்களப்பு கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் வாழும் போஷாக்கு குறைந்த பிள்ளைகளின் ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கத்தின் சுபிட்சத்தை நோக்கு வேலை திட்டத்தின் கீழ் இது முன்னெடுக்கப்படுகிறது. இந்த பிள்ளைகளுக்கு போஷாக்கு உணவு உட்பட நோய் நொடிகளுக்கான மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த வேலை திட்டத்திற்கு அமைய முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட போஷாக்கு குறைந்த பிள்ளைகள் வாழும் 20 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் வீதம் நிதியுதவிகளும் வழங்கப்பட்டன. செய்திகளின் நிறைவாக சாராம்சம். சுகாதார நிபந்தனைகள் மற்றும் பயண கட்டுப்பாடுகளின் கீழ் நாளாந்த நடவடிக்கைகள் ஆரம்பம். 10 மாவட்டங்களில் 70 கிராம சேவையாளர் பிரிவுகள் முடக்கம். இந்து பண்பாட்டு நிதியத்திற்கு புதிய உறுப்பினர்கள் நியமனம். ஒலிம்பிக் தீபத்தை ஏந்திச் செல்லும் வாய்ப்பு இலங்கையருக்கு. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த பின்னர் கோவிட் மற்றும் அது சார்ந்த நோய்களால் உயிரிழப்பதற்கான சந்தர்ப்பம் 50 வீதத்தால் அதிகரிப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.